நாங்களே வெளில போயிட்டு இப்பதான்டா டயர்டா வந்திருக்கோம். போடா போயிட்டு அப்புறம் வா. ஓகே ஓகே. ஏய் ஒரு நிமிஷம் இல்ல. கை தூக்கு. டர்ன் பண்ணு. டேய் கை தூக்குடா. டேய் நீ போ. நீ வாமா. உள்ள உள்ள வாடி உள்ள. சொல்லுடி சொல்லு 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 சொல்லு. ஐயோ ஒரே கலர்ல இருந்தானே சொட்டை நிலத்துக்கு பிறந்தவன் பாலா போல பறந்து என் உயிரை எடுக்கிறதுக்கு. ஐயோ ஐயோ கலர் மட்டும் தானே பார்த்தா உன் கம்புக்குடி டிசைனும் அவன் கம்புக்குடி டிசைனும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரே மாதிரி இருந்துச்சு. எப்படி எப்படி சொல்லு. எப்படி 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 என்ன நீ தள்ளுற? உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? என்ன டார்ச்சர் பண்ற? இத பாருங்க, இனிமே இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கடுப்பாயிடுவேன். ஆமா பாரு எப்படி ஒரே கலர்ல வரான். மஞ்சள்ல மஞ்சள்ல வரான், நீலம்னா நீலத்துல வரான். இவன் 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 இது பாருங்க, என்ன வேணா அடிங்க, எங்க அப்பா அடிக்காதுங்க. என்ன நான் தான் வாயில்லாத பொண்ணு பாரு. யாருடி வாயில்லாத பொண்ணு? யாரு வாயில்லாத பொண்ணு? அடி லேடி கேடி வேலை காமிக்குது. லாலிபாப் வேணுமா? திருப்பதி உண்டியலுக்கு கூட கொஞ்சம் கேப் கிடைக்கும். என்னைக்காவது உன் வாய்க்கு கேப் விட்டுருக்கியோடி? இந்த உலகத்திலேயே அழும்போது சாப்பிட்டுக்கிட்டு அழுகுற ஒரே ஜீவன் நீ தாண்டி. இவ கலர் மாத்திருந்தா அவனுக்கு எப்படி தெரியும்? யாரு சொல்லிருப்பா? தீனி கல்லியே சொல்லிருப்பாளோ? மாமா ரஞ்சி உங்க அப்பனை காணண்டி. ஏ ரஞ்சி, காலையிலேயே அந்த காட்டுவோன பார்க்க போயிட்டியாடி? என்ன நிக்கிலா சொம்பு பின்னாடியே போகுது? அதெல்லக்கா, கல்லு வச்சவங்களுக்கு என்ன அவசரமோ அதான். சாருக்கும் அவசரம் தெரிஞ்சா சரி. அக்கோ, பூக்காரி சீக்கிரமா தான் வருவா, ஆனா லேட்டா தான் போவா. இந்த கதை எனக்கு தெரியாம போச்சு. எங்க அந்த தீனிக்கல்லிய காணோம்? எங்கடா கொன்ன? ஓ பில்டப்பா கன்றாவி. குட் நைட் மார்னிங். ரஞ்சிங்க வந்தாலடா? இல்லையே, நான் பார்க்கலையே. டே சின்னவன, நீ பார்த்த? இல்லையே. ஏ மச்சி, சுனாமி கிளம்பிடுச்சுடா. டே தாத்தா திண்ணைய பாத்தீங்க? ரஞ்சிய பாத்தீங்க? இன்னைக்கு காலையில உன் பொஞ்சாதி ஒரு சூட்கேஸ் ஒரு கொசு பேட்டோட அவ ஊருக்கு போக வழி கேட்டா. நான் தான் நல்ல வழி சொல்லி அனுப்பி வச்சேன். சூட்கேஸ் சரி, அந்த கொசு பேட்டை ஏன் எடுத்துட்டு போனா? சார்ஜ் போட. தம்பி, நீ நல்லா காமெடியா பேசுற. என்ன
மருமகனே வெக்கப்படாம சாப்பிடுங்க. சகலைக்கு நல்ல கறியை வைங்க. பாப்பல சப்பாளிச்சுக்கிறாங்க. என் பொண்ணு இனிமே சொல்லிக்காம கிளிக்காம வரமாட்டா. ஐ ஆம் வெரி வெரி சாரி. அப்பா என்னடா அதான் ஞாபகமா கொசு பேட் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. எந்த அங்க நீ இட்லி சட்னிடா. என்னது இட்லி சட்னியா? மாப்பிளைக்கு சுத்தமா இங்கிலீஷே தெரியல. மாப்பிளைக்கு சுத்தமா இங்கிலீஷே தெரியல. என்ன சகல பீச்சாங்க திங்குறீங்க? அவ்வளோ ஷாக்கிங்கா ஒண்ணு நான் எதுவும் கேட்கலையே. சின்ன பிள்ளைதான் மேரேஜ் முடிஞ்சு வச்சுடா. டோன்ட் வெரி சொல்லல. சின்ன மருமே கோவிச்சுட்டு போயிட போறாங்க. நீங்க சாப்பிடுங்க சகல, நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ திங்கிற ஸ்டோர்லாம் சமைக்காது. என்னவா இருக்கும்? என்ன திருவுற எந்திரன் படத்துல கழட்டி தர தரா என்ன பாக்குற? அதோ மாடு வெட்டிட்டு போறானே உன் மாமன், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்து எல்லாம் விளங்குன மாதிரி தான். கொண்டா உன் சொத்துக்க எங்கயா? கல்யாணம் ஆகி 1 மாசத்துல இந்த ஆள் வீட்டுக்கு தகுதி வாங்கி வந்திருந்தையா. நானும் என் பொண்டாட்டியும் தண்ணி தொட்டி பக்கத்துல இருந்து சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். கற்கத்த நாய்களா, இங்க பாரு, தீபாவளிக்கு ஏதோ 1 பவுன் மோதிரம் போடுறதா ஜபரதா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னமோ 1/2 பவுன் தான் போடுறதா பேச்சு வருது. இப்ப இதுக்கா என்ன கூப்பிட்டீங்க? ஏங்க எங்க அப்பாக்கு வருமானம் பத்தலங்க, அதான் அடுத்த தடவை சேர்த்து போறேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? என்னடி பிச்சையா போடுறீங்க? அரை இப்ப முழுசு அப்புறம்ட்டு. பின்ன இது பிச்சை இல்லாம என்னவா? பேசாம குடுக்கறத வாங்கிட்டு போவீங்களா? நீங்க என்ன வச்சு பாக்குற வக்கனத்துக்கு இதுவே அதிகம். என்னடி சொன்ன? பிச்சை வேணுச்சாடி? ஒரே போட போட்டான். அடுத்த நிமிஷம் ஓ மஜரிச்சு கண்ணு முடிச்சு வந்துட்டா. மகளே நீ சாகவே இல்லையா? என்னப்பா உங்க மூஞ்சி சட்டெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு? என்ன அடிச்சு கொண்டு விட்டாரு. அவன் கையை வெட்டி விட்டுட்டேன் நானு. ஐயோ அப்பா, இப்படி அவசரப்பட்டு என் புருஷன் கையை வெட்டிட்டீங்களே, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? நான் என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? இந்த பையன் நான் தான் ஜாரின்னு காட்டு கத்து கத்துதான். பரவாயில்லையே, மீச முஞ்சா மன்னிப்புலாம் கேட்டுக்கானே. மன்னிப்பு 1 மணி நேரமா கேக்குறது? ஒரு பிள்ளை ஆஸ்பத்திரி கூட்டு போலையா? அப்புறம் என்ன சமாளிதான். 2 கால் மனுஷன்ல இருந்து 4 கால் ஜீவராசி வரைக்கும் அவன் 60 பதம் பார்த்துருச்சு. அது என் கையா இருந்தாலும் சரி, மாட்டு வாழா இருந்தாலும் சரி, அதுக்கு மாலை மரியாதை செய்யாம அடக்கம் பண்ண மாட்டான். பிச்சாங்கை பக்கம் பாரு, இதுதான் அந்த கல்லறை. என்னையா சொல்ற? கைக்கு தோற்றம் மறைவுலாம் போட்டிருக்கா. என் கை இங்க பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் மாடு, நம்ம பண்ணையாளோட காலு, மாட்டோட காலு, கோழிய கூட விட்டு வைக்கல. பாவி பையன், இங்க பாரு சகல, என் கை என்ன பார்த்து மாடு கூப்பிடுற மாதிரியே இருக்கு சகல. பீதிய கிளப்புறான். முதல்ல போய் அந்த அருவாளை ஒளிச்சு வைக்கணும். ஊடு பயிர் வேற. யோ அதுலையா? இது தெரியலையா உனக்கு? இது நம்ம லட்சுமியோட வாளு. நம்ம மாமியார் லட்சுமியா? நம்ம மாடு லட்சுமியா? நம்ம அவசரப்பட்டு மாமா வந்து ஒரு பிளானோட தான் இதை பண்ணிருப்பாரோ. நம்ம நிலத்துக்கெல்லாம் இயற்கை உரம் போறதுக்கு ஐடியா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா காமெடி பண்ற சகல. நீ வேற அந்த பிள்ளை அடிச்சு இங்க வீட்டு வரைக்கும் அனுப்பிட்ட. இவன் மனுஷன் காலு மாட்டு வால்ல வெட்டிட்டு இருக்கான். உனக்கு எதை வெட்ட போறானோ? என்ன பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிளைக்கு ஃபுல் டீடைல் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு மாமா. சொல்லிருங்க, இல்லாட்டி அவர் கோவிச்சுக்கிற போறாரு. அநேகமா உனக்கு தான் இடம் பாக்குறான். அடுத்த பஸ்ல முதல்ல அப்பிட் ஆக வேண்டியதுதான். அவசரப்பட்டு உனக்கு வைக்கிறடி சீக்கிரமே வேட்டு. எதுக்கு கவலைப்படாத, எல்லா ஐயனார் பாத்துக்குவாரு. டிக்கெட் கொடுங்க. சென்னைக்கு 2 கொடுங்க. அன்னைக்கு மஞ்சள், இன்னைக்கு நீல கலர் டிக்கெட்டா? டிக்கெட் விலை ஏறிடுச்சுப்பா, அதுக்கே என்ன முறைக்கிற? நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. உனக்கு நீல கலர் தான் பிடிக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும்?
இத பாருங்க, இனிமே எனக்கு எந்த கலரும் பிடிக்காது. போதுமா? என்னடி சொன்ன இனிமே எனக்கு எந்த கலரும் பிடிக்காது. போதுமா? எந்த கலரும் பிடிக்காதுன்னா அது எந்த கலரு? அப்ப அந்த பேப்பர் எந்த கலர்ல வருவான்? இந்த கலரு இது இதுவா இது இது இல்லண்ணா, எந்த கலரும் இல்லண்ணா. வேற எந்த கலரு வேணும்? அட என்னன்னு சொல்லியா? கலரே இல்லாம. கலரே இல்லாமலா? அட செவுத்து மோதி நமக்குன்னே வரானு பாரு. அண்ணன் எடுத்துரும் அப்படி போல. சரிங்கண்ணா. பாரு, கலரே இல்லைன்ட்டு வெள்ளை கலர் கொடுத்துட்டீங்க. யார் சொன்னது இது வெள்ளை கலருன்னு? மஞ்ச, கத்திரிப்பு, சிகப்பு, பச்சை, நீலம் இதுங்க தான் கலரு. வெள்ளை கண்ணாடி மாதிரி இதுக்கு கலரே கிடையாதுயா. கலர் இல்லையா? டாடா. நீயுமா? டாடா. என்ன என்ன என்ன? பின்ன புடவை கட்டக்கூடாது சொல்றீங்களா? அதான் கடைக்கு போனேன். எந்த கலர் இல்லைன்னா அது வெள்ளை கலர்னு கடைக்காரர் சொன்னா அதான் வாங்கி கட்டிட்டு வந்தேன். இனிமே இந்த பாலை போன கலரால எந்த பிரச்சனையும் வராது. சமைச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமா, விடிஞ்செந்திரிச்சு சமைச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். மறுநாள் எந்திரிச்சு சமைச்சமா சாப்பிட்டமான்னு இருக்கணும் இல்லையா? ஆமா, சுழுவா குடும்பம் நடத்தணுமா, 4 நண்டு சின்னங்களை பெத்து போட்டோமான்னு இல்லாம எதுக்கு இந்த கலர் பிரச்சனை? இத பாருங்க, இந்த கலரை மட்டும் அந்த படவ ராஸ்கல் கண்டுபிடிக்கட்டும். இப்பவே இழந்த வடை, தேன் மிட்டாய், ஏன் கல்கோல ஹாஸ்பிட்டல் கூட விட்டுடுவேன். போதுமா? ஓடிட்டாளா? மறுபடியும் ஓடிட்டாளா? ஏதாவது கேட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடிடு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அதான் உன் கூட்டாளி இருக்கிறான்ல, உன் மாமனார் வேற பெரிய கோவக்காரன்ற. ஒண்ணு பண்ணு, நீ உன் கூட்டாளி கூட கூட்டின்னு போ. அதான் சரி. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமே. நீங்க 2 பேரும் கிளம்பி என் மருமகளை உடனே கூட்டிட்டு வாங்க. உங்க மருமகளா? ஆமா, நீ என் மக மாதிரி தானே. மகனா இவனா? அறிவே இல்லடா உனக்கு. எப்ப பாரு விளையாடுதான், வேற வேலையே இல்லையா? ஆமா டாக்டர், பொண்டாட்டிய கூட்டு வரலான்னு போனா அந்த மீசம் மூஞ்சான் பஞ்சாயத்தை கூட்டிட்டான் டாக்டர். உங்க மனசு என்ன நினைச்சுக்கிறீங்க? ஊர்ல போய் ஒப்பா அம்மாவை கூட்டுக்கிட்டு ஊர்ல பெரிய மனுஷன் கூப்பிட்டு வாங்க. அவங்க மத்தியில வச்சு உட்காந்து நல்லா பேசிட்டேன். இந்த வாட்டி நான் பிள்ளை அனுப்ப முடியும், இல்லாட்டி பிள்ளை அனுப்ப முடியாது. நீ தெரிஞ்ச பாரு, நான் பாத்துக்கிறேன் உன்னை. அதெல்லாம் முடியாதுயா. அவசரப்பட்டு பார்த்தா நான் தான் போன 2 பஞ்சாயத்து நீ தான் உட்கார்ந்திருந்த. இந்த பஞ்சாயத்து யார் நான் முதல்ல வராங்களோ அவங்க தான் முதல்ல. லேட்டா வந்து பேசுறத பாரு. ஏய், அடியா அமைதியா இரு. யாரும் பேசாத. வந்துக்க. கொஞ்சம் நவரியா. சரி உட்கார்ந்து தோல. பஞ்சாயத்துல நான் தான் உட்காருவேன். அண்ணே முத்துக்கருப்பனே, கொஞ்சம் நவுந்து உட்காருனே. ஏன் இந்த இடம் பத்தாதாக்க? நீ அங்க இருந்து வந்துட்ட. ஏனா கோச்சிக்கிற? தள்ளி உட்காருனே. தள்ளி உட்கார், தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். ஏய், ஏய், யார் அது? சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே பேசுற பாட்டியா? என்ன பேசிக்கிறீங்க? நிப்பாட்டுங்கப்பா. இந்த சைடு பேசாதீங்கப்பா. நிப்பாட்டுங்கப்பா. கோலன்னு பேசிக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துடுறேன். மாப்பிள சப்ஜெக்டா கிளியரா என்ன ஏதுன்னு ஓரமா சொல்லுங்க. சரியா? என்னங்கப்பா? ஆமா. நான் என்ன மாமா சொல்றதுக்கு இருக்கு? பார்த்து பேசு, கோவக்காரு. அப்படி சொன்னா எப்படி தம்பி? 2ல ஏதாவது ஒன்னு சொல்லு. 3டா. டெல்மி. அவரு சொல்ல மாட்டாரு. நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குப்பு மாஸ்டர் தான். யார சொல்றா? சமயக்கார பையனா? அவன் என்ன பண்ணா? பாக்குறது தான் ஆள் இப்படி, ஆனா பண்றதெல்லாம் சிலுமிசம். நான் எனக்கு பிடிச்ச கலரே புருஷன் கிட்ட சொன்னா அதே கலர் சட்டையில வந்துடுவாரு. அதனால எங்களுக்கு 2 பேருக்கு ஏதோ தொடுப்பு இருக்குதா சந்தேகப்பட்டு அடிச்சு பாடா படுத்துறாரு இந்த மனுஷன்.
குட்டி வாய் நல்லா ஊதி விடுறாளே. அது கூட நான் ஏதோ சாப்பிடும் போது அடிக்கிறாரு. நீ எப்படி சாப்பிடாம இருந்த? பாட்டி அழாதடி செல்லம். என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளே, எனக்கு தெரியாம போச்சே. அவசரப்பட்ட பொண்ணுக்கே இந்த கதியா? பாத்தி அடி கொடுங்க. போட போட தலைவருக்கு பஞ்சாயத்துல வீடு ஏறி இருக்கிறார். குழந்தை சாப்பிடும் போது எவனாச்சும் அடிப்பானா? கூறு கட்ட பையன். என் பேத்தி அடிச்சு இப்படி பாடா படுத்து இருக்கியே, உன் கைய உடைச்சு அடுப்புல வச்சா என்ன? நசிக்குட நசிக்குட. கைய நசுக்காத, கொஞ்சம் ராவையா இருக்கட்டும். அவசரப்பட்டு பாத்துக்குவான், நீ கவலைப்படாத. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் போங்க, நம்ம வீட்டுல கறி சோறு ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுங்க. போங்க போங்க எல்லாம் போய் போங்க போங்க, நல்லா கறி சோறு சாப்பிடுங்க. டக்குன்னு முடிச்சான் பாருயா பஞ்சாயத்தை. அதுதான் அவசரம். போய் என்ன உட்கார்ந்துட்டு ராமசாமி, அவசரப்பட்டு பஞ்சாயத்துக்கு ஏன் இவ்வளவு தெரியுதா? அப்பாடா, இன்னும் ஒரு மாசத்துக்கு பாக்கு உடைக்கிற வேலை மிச்சம். ஆமா 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 ஆமா. அது என்னது? இது தலைச்சேரியாடு. ஓ, வாங்க. வாங்க 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 வர்றேன். அப்படியா? அப்படி வெளியே போங்க போங்க, உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க 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 வாங்க. ஓடாடா, இதான் குக்கர் டான்ஸா? இத புரியுங்க சகல. அந்த வாக்கோட கோருங்க மாப்ள. கோருங்க மாப்ள. ஏன் என்ன பண்றீங்க? புடிங்க மாமா. தம்பி வாயை திறங்க. தம்பி பாட்டு கேக்குது. அப்படியே அந்த வாக்கோட வாயில கோருங்க. கொடுங்க, கயிறு விடுங்க, நான் கட்டிக்கிறேன். கட்டுங்க மாமா பின்னால. புடிங்க நீங்க. மொத்த கைய என்னையா பண்றீங்க அவன? சகல நீ அங்க இல்ல அங்க இல்ல அங்க இல்ல. ஏண்டா, என் பொண்ணு எந்த கலர் Dress போட்டாலும் அதே கலர் நீ Dress போடா. மாப்பிள என்னன்னு இல்ல, பஞ்சாயத்து பண்ணாலே இந்த கை வலிக்குது. நீங்க 4 குத்து குத்துங்க மேடம், நான் அவன் கையை பிடிச்சிக்கிறீங்களா? அடிக்காம என்ன செய்யறது? விட மாட்டேன். என்ன பண்றாங்க? என்ன அடிக்கிற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன உடைக்கிறேன். என்னமா? என்ன நீ வெறி பிடிச்ச மாதிரி என்ன போட்டு குத்திக்கிருக்க? மாமா நீ கைய பிடிங்கம்மா, நான் அடிக்கிறேன். ஒரு முட்டானா நீ ஏதோ பழச நினைச்சுக்கிட்டு என்ன பழி எடுக்க மாதிரி தெரியுது. நீ பிடிச்சுக்க, நான் அடிச்சுக்கிறேன். அடி அடி அடிமா. குத்து 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 மாமா. ஏன் கிட்ட வராத. ஏண்டா, என் பிள்ளை மஞ்சள் கலர் Dress போட்டு வந்தா நீ மஞ்சள் கலர் Dress போட்டு வர. என் பிள்ளை பச்சை கலர் Dress போட்டா அதே பச்சை கலர் நீ போட்டு வர. அவன் எவ்வளவு என்ன இம்சை பண்ணிருந்தாலும் அவன் அடி வாங்குறதெல்லாம் தாங்கிக்கவே முடியல டாக்டர். ஒருவேளை கிணத்துல உழ போன என்ன காப்பாத்துறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். கிணறா? ஐயா, மாப்பிள்ளை பிறண்டு அழுகிறாரு. தம்பி உன் கேண்ட எடுத்திருப்பேன். என் சின்ன மாப்பிள்ளை பிறண்டு இருக்காத உன்னை விட்டு வச்சிருக்கேன். இனிமே என் பிள்ளைகிட்ட போய் உங்க கல்லற கிளற காட்டணும்னு வச்சுங்க, உன்னை குளோச்சு பண்ணிருவேன். குளோச்சு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கூட்டுவாங்க. அப்படியே கறி கஞ்சி ஊத்தி சகல கைய கொடுங்க. என்ன சகல கை நடுங்குது? நான் ஏன் கைய சொன்னேன்? சகல கை நடுங்குது. தங்கச்சி, அந்த கறி ஆறுது வர அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா? தண்ணி விடுறா. என்ன தண்ணி அது வரைக்கும் எடுத்து குடிய. எங்க எங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐயா நீ சொல் சொல். இல்ல, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒழுங்கா இருக்கிறதா அத்தை சொன்னாங்க. அதே மாதிரி குப்பு மாஸ்டர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா அவரு ஒழுங்கா இருப்பார்ல. வாங்க வாங்க. குடி பெசல் மஞ்சள். வாயை திறந்து புடிச்சிருக்குன்னு சொல்றா. என்ன சார் நீங்க இந்த காலத்து பசங்களை பத்தி தெரியாமையே இருக்கீங்க? டேய் எங்கடா போற? டேய் இங்க என்ன பண்ற? வந்து புடிச்சிருக்குன்னு சொல்றா. என் மனசுல
ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. என் பொண்டாட்டியே தான் வேணுமா உனக்கு? ஒன்னடா